வணக்கம். இன்றைக்கி நாம் ஷேடோ ஃபைட் 2 கேமோட லேட்டஸ்ட் வெர்ஷனை கேம் கார்டியன் ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி ஹேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நான் ஜஸ்ட்டு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை. இது நீங்கள் உங்கள் ஓன் ரிஸ்கில் தான் ட்ரை பண்ணி பார்த்துக்கணும். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேம் கார்டியன் ஆப்பை ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஷேடோ ஃபைட் கேமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரைட் சைட் டாப்பில் உங்கள் கேம் கார்டியன் லோகோ இருக்கும். இப்போ நான் 274 காயின்ஸ் வச்சுருக்கேன் இந்த கேமில். அதுக்கப்புறம் கேம் கார்டியன் இந்த லோகோ கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு செலக்ட் மெமரி ரேஞ்சஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கடைசி 2 தவிர மீது எல்லாத்தையுமே டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணி சேவ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மேக்னிஃபிகேஷன் கிளாஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே அதே மாதிரி இன்னொன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி வேல்யூ இப்போ நான் வச்சுருக்க காயின்ஸ் வேல்யூ கொடுக்குறேன் 274. அதுக்கப்புறம் டைப்பு நீங்கள் டுவார்ட் வேல்யூ கொடுத்துக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறையா இருக்கும். அதில் டுவார்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. வேல்யூ இஸ் என்கிரிப்டட், அதை டிக் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். இப்போ என்னோடய மெமரிஸில் இந்த வேல்யூ எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிகிட்ருக்கு. இந்த கேம் கார்டியன் ஆப் கூகுள் ப்ளேயில் கிடைக்காது. தனியாக நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி தான் டவுன்லோட் பண்ணிக்கணும். நான் யூஸ் பண்ணுற கேம் கார்டியன் வெர்ஷன் பார்த்திங்கன்னா 8.10. இந்த வெர்ஷனில் தான் நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. மெமரியில் இப்போ 4 கோடி வேல்யூஸ் இருக்கிறதா காட்டுது. இந்த வேல்யூ நம்ம எந்த அளவுக்கு குறைக்கணுமோ அந்த அளவுக்கு குறைக்கணும். இப்போ நான் ஸ்டோரில் போய்ட்டு இந்த வெப்பனை வாங்குகிறேன். இது 200 காயின்ஸு. இது வாங்கினோடனே இப்போ என்னோடய காயின் வேல்யூ ரெடியூஸ் ஆகிடுச்சு. 74 தான் இருக்குது. திருப்பி நான் கேம் கார்டியனில் போய்ட்டு 274 அடிச்சுட்டு 74 அப்படின்னு டைப் பண்ணி திருப்பி சர்ச் கொடுக்குறேன். இந்த ஆப் மூலிமா நீங்கள் சப்வே சர்ஃபர்ஸு, டெம்பிள் ரன்னு, ஹில் கிளைம்பு இந்த மாதிரி கேம்ஸ்லாம் ஈஸியாகவே ஹேக் பண்ணிடலாம். ஆனால் இந்த கேம் கொஞ்சம் வித்தியாசமானது. இதுக்கு நீங்கள் அந்த என்கிரிப்டர் வேல்யூ ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் இந்த கேமை ஹேக் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்கிட்ட குறைஞ்சிடுச்சு. ஆனால் இது 1 லட்சங்கிறது ரொம்ப அதிகம். அதனால் திருப்பி என்னோடய காயின் வேல்யூஸ் கொஞ்சம் மாற்றணும். இப்போ இதை வாங்க முடியாது, அதனால் போயிட்டு நான் ஃபைட் பண்ணி தான் ஆகணும். இந்த ஃபைட் அட்டன் பண்ணனா 130 காயின்ஸ் கிடைக்கும். என்கிரிப்டட் வேல்யூ அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்வே சர்ஃபர்ஸு, டெம்பிள் ரன் இந்த கேம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம 1000 காயின்ஸ் அதில் வச்சுருந்தோன்னா இந்த 1000 காயின்ஸ் 1000 சொல்லிட்டு தான் மெமரியில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி என்கிரிப்டட் கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்க மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 1000 காயின்ஸ் வச்சுருந்தோன்னா அதை 4000 மெமரியில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. கேம் அதை எடுக்கும்போது 1000லேருந்து 3000 மைனஸ் பண்ணி 1000னு எடுத்துக்கும். இந்த மாதிரி தான் அவங்க என்கிரிப்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த 3000ங்கிறது ஆஃப்செட் வேல்யூ. இந்த ஆஃப்செட் வேல்யூ ஒவ்வொரு கேமுக்கும் எந்த மாதிரி பண்ணியிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால தான் இப்போ இந்த கேம் கார்டியன் ஆப்பில் என்கிரிப்டட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம டிக் பண்ணிக்கிட்டோன்னா இந்த மாதிரி என்கிரிப்டட் வேல்யூஸ் எல்லாத்தையுமே காட்டும். ஒரிஜினல் வேல்யூ, என்கிரிப்டட் வேல்யூ எல்லாத்தையுமே காட்டும். அதில் நம்ம அந்த என்கிரிப்டட் வேல்யூ எதுன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோன்னா இந்த கேமை ஈஸியாக ஹேக் பண்ணிடலாம். இப்போ என்னோடய காயின் வேல்யூஸில் மாறிடுச்சு. இப்போ நான் 206 காயின்ஸ் வச்சுருக்கேன். இப்போ முன்னாடி இருந்து 74 அடிச்சுட்டு இப்போ 206ன்னு கொடுத்து சர்ச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3000கிட்ட வந்திருக்கு வேல்யூஸ்லாம். இப்போ இது நம்ம இன்னும் குறைக்கணும். அதனால் இப்போ நான் ஸ்டோரில் போய்ட்டு ஒரு வெப்பனை வாங்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா 180 காயின்ஸ் தான். இதை வாங்குகிறேன். வாங்கினோடனே இப்போ என்னோடய காயின் வேல்யூ மாறிடுச்சு. 26 தான் இருக்குது. இப்போ நான் 26ன்னு கொடுத்து சர்ச் பண்ணுறேன். 26 சர்ச் கொடுக்குறேன். இப்போ எனக்கு 206 வேல்யூஸ் தான் இருக்குது. இதுவே போதும்னு நினைக்கிறேன். இப்போ நான் அந்த 206 வேல்யூஸில் எது என்கிரிப்டட் வேல்யூ அப்படின்னு கண்டுபிடிக்கணும்.
இதில் வந்து ஒரே நம்பர் வந்து மைனஸில் இருக்குது. இந்த வேல்யூ தான் என்கிரிப்டட் வேல்யூன்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே போயிட்டு கோட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அட்ரஸில் இருக்கிற வேல்யூ நான் எடிட் பண்ண போகிறேன். அதை கிளிக் பண்ணி ட்வார்டை கொடுத்துக்கோங்க. ட்வார்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அந்த மைனஸ் இருக்குல்ல அதை மட்டும் டெலிட் பண்ணிட்டு ப்ளஸ்ஸாக மாற்றிடுங்க. அதை மட்டும் டெலிட் பண்ணிடுங்க போதும். டெலிட் பண்ணிட்டு எஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதே ரிசல்ட்டே வச்சு அந்த ஜெம்ஸ் வேல்யூவும் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி நெகட்டிவ் வேல்யூ கீழே ஒன்று இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி ட்வார்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே போய்ட்டு அதுலேயும் மைனஸை வந்து எடுத்துருங்க. மைனஸை எடுத்துகிட்டு எஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம கேமுக்குள்ளே போனோன்னா பாருங்கள் ஆஃப்செட் வேல்யூ ப்ளஸில் கொடுத்ததுனால இப்போ நம்மளோட காயின்ஸு ஜெம்ஸோட வேல்யூஸ்லாம் அதிகமாகிடுச்சு. ஸோ இந்த கேம் வந்து நெகட்டிவ் வேல்யூ வச்சு என்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க. இந்த காயின்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டோரில் போய் ஏதாவது வாங்கினா தான் அது உங்களுக்கு சேவ் ஆகும், இல்லைனா திருப்பியும் பழைய வேல்யூஸாகவே மாறிடும். இந்த மாதிரி கேம்ஸை வந்து ஹேக் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.